வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவை வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பம் குருவொருளோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் அடியின் பாட குரு வணக்கம் பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்கள். முதலிலே இறை வணக்கம். அழுத்தமெனும் ஒன்றாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழுமுதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே. குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மாயிருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெறும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். குருவே துணை. நன்றிங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக சாந்தி யோகம் நடத்திய அருள்நெறி கார்த்திகேயன் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி கார்த்திகேயன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வளமுடன். தொடர்ந்து நான் யார் என்ற கேள்விக்கான ஞானக்களஞ்சிய கவி விளக்கங்கள். இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட ஞானாசிரியர் மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைப்போம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம்,
வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, நான் யார் தொடர் சிந்தனையில் இன்றைய கவியின் தலைப்பு பிரம்மமே அறிவு, அதுவே நான். நான் யார் யார் என்றறியும் பேரார்வத்தாலே நாட்கள் மாதம் ஆண்டு பல கழித்தேன். ஊன் உறவில் உள்ளியங்கும் சூக்குமத்தை உயிராய் உணர்ந்த பின்னர் உயிர்ச்சுழலின் அலை காந்தம் கண்டேன். வான் பொருளாம் காந்தமது பஞ்சத்தன் மாத்திரையாய் வாழும் உயிரில் மனமுமாய் இயங்க கண்டேன். மேன்மையான இவ்வரிசைகளின் காந்த ஆற்றலுக்குள் மிகச்சிறந்த இறைநிலையும் அறிவும் ஒன்றாய் கண்டேன். நான் யார் என்ற ஒரு தேடலே அனுபவம் சார்ந்ததுதான். அந்த அனுபவம் பெற்றதிலே எப்படி இருந்தது என்ற கருத்தை இந்த கவியில மகிழ்ச்சி சொல்கிறார்கள். கேள்வி வந்தவுடனேயே பதில் வந்துருமா? நான் யார் என்ற கேள்வி எழலாம். உன்னையே நீ அறிவாயாக என்று ரமண மகர்ஷியுடைய நூலை படிக்கின்ற போது ஒரு சிந்தனை எழலாம். ஆனால் அதை தொடர்ந்து தேடியவர்கள், தேடி கண்டவர்கள் எத்தனை பேர்? மிக மிக கடினமான ஒன்று நான் யார் என்ற கேள்விக்கான அனுபவத்தை பெறுதல். மகர்ஷி அவர்கள் நாட்கள் மாதம் ஆண்டு பல கழித்தேன். 35 வயதுல தானே அறிகிறார். அப்போ 7 வயதிலே தொடங்கிய கேள்வி, வறுமை ஏன்? கடவுள் என்பவர் யார்? உயிர் எங்கே இருக்கிறது? இந்த கேள்வியெல்லாம் எழுந்த வயது 7. இந்த அனுபவம் பெற்ற வயது 35. இப்போ 28 ஆண்டுகள் இந்த கேள்விக்கான விடையை தொடர்ந்து தேடி இருக்கிறார். அதற்கான பயிற்சிகளை தேடி பெற்றிருக்கிறார். ஒரு பாலகிருஷ்ண அவர்களிடத்திலிருந்து வைத்திய உபதி கிருஷ்ணராவ், பிறகு பதஞ்சலி 3 குருமார்களை அண்டி ஒவ்வொரு பயிற்சியாக பெற்று அவற்றெல்லாம் சுயமாக செய்து தேர்ச்சி பெற்ற பிறகு இந்த கேள்விக்கான விடையை அறிகிறார் 35வது வயதுல. எனவே நாட்கள் மாதம் ஆண்டு பல கழித்தேன். ஊன் உருவில் உள் இயங்கும் சூக்குமத்தை உயிராய் உணர்ந்த பின்னர். இப்போ முதல் அனுபவம் என்ன? நமக்குள்ளே போகிற போது துரியத்தில் உயிர் இயக்கத்தை தான் அறிகிறோம். அப்ப இந்த உயிரின் இயக்கம் சுழல் அலை என்று காண்கின்ற போது அந்த உயிரிலிருந்து வெளிப்படுகின்ற விளைவு அது ஐவகை தன்மாற்றங்களாகும். அவற்றையெல்லாம் நினைவு கூறுகின்ற மனமாகவும் இருக்கின்ற அந்த அனுபவம் அடுத்ததாக பெறுகிறார். ஊன் உருவில் சதையால் ஆனந்த உடம்பு. இதற்கு உள் இருந்து இதை கெட்டு போகாமல் காக்கின்ற ஆற்றல் உயிர் தானே. உயிர் போய்விட்டால் உடல் சிதைய தொடங்கிவிடும். எனவே உள் இருந்து இயக்குகின்ற சூக்குமம் உயிராய் உணர்ந்த பின்னர் அந்த உயிர் சூழலின் அலை காந்தம் கண்டேன். இந்த உயிரிலிருந்து வெளிப்பட்டு பஞ்சத்தன் மாத்திரைகளாக உணர்வாக வருகின்ற ஜீவகாந்தத்தை அறிந்தேன். வான்பொருளாம் காந்தமது பஞ்சத்தன் மாத்திரையாய். அதாவது பிரபஞ்ச களத்தில வான்காந்தம்
அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற பஞ்ச தன் மாத்திரைகள் இல்லை, அது அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற தன்மாத்திரைகளாக வான்காந்தம் தன்மாற்றம் அடைகிறது. வான் பொருளாம் காந்தமது பஞ்ச தன்மாத்திரையாய் வாழும் உயிரில் மனமுமாய் இயங்க கண்டேன். இப்ப அங்க பஞ்ச தன்மாத்திரைகள், ஆனால் அதை உணருமா என்றால் உணர்கின்ற சிறப்பு அங்கே இல்லை. பயோ உயிர் என்றால் தானே உணர்கின்ற சிறப்பு வருகிறது. அப்ப பஞ்சபூதங்களில் தன்மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் இது இன்ன தன்மாற்றத்தை பெற்றிருக்கிறேன் என்று அதனால் உணர முடியாது. அப்போ உணர்கின்ற சிறப்பை பெற்றது எப்படி? மிக ஆழமான ஒரு கேள்வி. பொதுவாக நம்முடைய தத்துவத்திலே கூட விண்ணே உயிராய் என்று நாம் பேசினாலும் விண்தான் உயிராக மாறியது. ஆனா விண்ணே உயிராகுமா என்றால் இரண்டும் பயன்பாட்டிலே வேறு வேறு. இப்போ விண் என்பது என்ன? மின்சார ஓட்டம், எலக்ட்ரான். அப்போ அது எங்கெல்லாம் நம்ம மின்சக்தி பயன்படுத்துகிறோமோ அங்கெல்லாம் எலக்ட்ரானுடைய ஓட்டம் இருக்கும். குறைபட்ட இடத்தை அதில் சார்ஜ் பண்ணிக்கிறோம், செல்போன் போன்ற. இப்போ நமக்கு உயிர் சக்தி குறைபடுகிறது, சோர்வாக இருக்கிறது என்று சொன்னால் என்ன செய்ய முடியும்? எலக்ட்ரானை நேரடியாக எடுத்துக்கொள்ள முடியுமா? அது உயிருக்கு முடிவாக ஆகும். அப்ப விண்தான் உயிராக வந்திருக்கிறது என்றால் விண்ணே உயிர் அல்ல. ஒரு மிக சிறப்பு மிக்க தரமாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. விண்ணுக்கும் உயிருக்கும் வேதம் மிகச்சிறந்த ஒரு தரமாற்றம். அந்த தரமாற்றம் எதனால் நிகழ்ந்தது என்று மகசுடைய பஞ்சபூத நவர தவம், பிறகு இந்த கோள்களுடைய சிறப்பு, நட்சத்திரங்கள், இவற்றெல்லாம் இணைத்து சிந்திக்கின்ற போது பெறக்கூடிய விளக்கம் என்ன என்றால் 27 நட்சத்திர தொகுதிகளின் ஆற்றல் இந்த மின்னணு எலக்ட்ரான் என்ற விண்ணோடு கலப்புறுகிறது, இன்ட்ராக்ஷன். அதனோடு இந்த சூரிய குடும்பம் இதில் உள்ள நவக்கோள்களின் ஆற்றலும் கலப்புறுகிறது. இவை எல்லாம் பூமி தோன்றிய போதே இருக்கக்கூடியவை தான். பிறகு ஏன் பூமி தோன்றிய போதே ஜீவன் தோன்றவில்லை? அங்கேயும் ஒரு சீர்மை தேவைப்படுகிறது. முதல்ல அது வாயு கோலம் தானே, நெபுலா. அப்புறம் நீர்கோளமாகி பிறகுதானே மண் பகுதி தோன்றி அந்த வளர்ச்சியிலே தானே நீர் பிரிக்கப்பட்டு 7 கடல்கள் என்று நாம் பேசுகிறோம். இப்படி மண் உருவாகி ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தை தொடுகின்ற போது நீருக்கும் மண்ணுக்கும் உள்ள ரேஷியோ இப்போ 69-31 சொல்றாங்க. நவகிரக தவத்திலே மகர்ஷி அவர்கள் 28-72 அப்படிம்பார். நான் படித்த காலத்துல 25-75 படிச்சிருக்கேன். அப்போ ஒரு 70 ஆண்டுகளிலே 25 இருந்தது இப்போ 32 உயர்ந்திருக்கிறது என்றால் கடல் நீர் மண்ணாக மாற்றம் பெற்றுக் கொண்டிருக்கிறது, மண் பரப்பாக மாற்றம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்ப ஏதோ ஒரு கட்டம் இந்த மண்ணின் பரிணாமத்துல
அந்த விகிதாச்சாரத்துல ஏதோ ஒரு கட்டத்துல உயிர்கள் தோன்றுவதற்கான சிறப்பு அமைந்திருக்கிறது. அதை தெய்வீக விகிதாச்சாரம் என்று சிறப்பிக்கிறார் மகர்ஷி அவர்கள். பஞ்சபூதங்களின் ஹோலிஸ்டிக் ரேஷியோ, தெய்வீக விகிதாச்சாரம். அந்த சமயத்துலதான் இந்த பூமி வான்காந்தம் ஜீவாந்தமாகவும் தரமாற்றம் அடைகிறது. அப்ப ஏற்கனவே நட்சத்திரங்கள் இருக்குது, நவகோள்களும் இருக்கின்றன, பஞ்சபூதங்களும் ஒவ்வொரு பூதமாக விரிவு பெற்று கொண்டு வந்து மண்ணும் தோன்றிவிட்டது. ஆனாலும் இங்க ஜீவன்கள் தோன்றுவதற்கான காரணம் குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தை தொடும் வரைக்கும் அது வெளிப்படவில்லை. அந்த ரேஷியோ தொட்ட போதுதான் வான்காந்தம் ஜீவகாந்தமாக தரமாற்றம் பெற்றிருக்கிறது. இந்த தரமாற்றம் பெற்ற உடனே அடுத்த உயிர் வரணும் இல்லையா? அப்ப அதற்கு இன்னும் ஒரு மாற்றம் தேவையா இருக்கிறது. லேசான வெப்பமும் நீர்த்தன்மையும் சேர்ந்தா இந்த ஜீவகாந்தம் ஜீவனாக உயிராக தோன்றும். அப்படி தோன்றிய முதல் உயிர் தான் ப்ளூ கிரீன் அல்கே மைக்ரோபாக்டீரியா. அதன் வளர்ச்சி தானே மனிதனாக வந்திருக்கிறோம். அப்ப வான்காந்தம் தான் ஜீவகாந்தம், விண்தான் உயிர் என்றாலும் அது நேரடியாக உயிராக மாறிவிடவில்லை. 3 அம்சங்கள் இதனோடு கலந்ததனால்தான் அதை உயிர் என்றும் ஜீவகாந்தம் என்றும் சிறப்பித்து பேசுகிறோம். சரி, இந்த 2 அம்சங்கள் இதுல இருக்கு. பொதுவாக நமக்கு தெரிந்தது, மகர்ஷி அவர்கள் இதை பரவலாக அடிக்கடி பேசியிருக்கிறாங்க. நவர தவத்திலேயும் ஒவ்வொரு கோளுடைய ஆற்றலே 7 தாதுக்களாக வந்தது, சிந்தனை சக்தியாக வந்தது என்றெல்லாம் விளக்கியிருக்கிறாங்க. நட்சத்திரங்கள் பற்றி குறிப்பெங்க என்று தேடுகின்ற போதுதான் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியனே சொல்றாங்க இல்லையா? அப்ப அதில இருந்தும் அலைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த அலைகள் தான் முக்கியமான காரணம் என்பதற்கு சில 4 உதாரணங்களை நாம் பார்க்கலாம். இந்த நட்சத்திர தொகுதிகள் சொல்லுவாங்க, 27 தொகுதிகள் சொல்லுவாங்க. அதுல இன்னும் ஒரு சிறப்பான கருத்து என்னன்னா, ஆதியில 28 தொகுதி இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த 28வது தொகுதி மைனாரிட்டி, குறைந்த சூரியன்களே அதுல இருந்தன, குறைந்த எண்ணிக்கை. அதனால் காலப்போக்கிலே அது அருகில் இருந்த குடும்பங்களோடு இணைந்து விட்டன என்ற கருத்தும் ஜோதிட சாஸ்திரத்துல சொல்றாங்க. அப்ப 27. சரி, இப்ப இந்த 27 எங்கெல்லாம் அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கணும். இப்ப மனிதன் தோன்றி ஒரு பெண் குழந்தைன்னு வச்சுங்களேன், கருவானதிலிருந்து 10 மாசம் சொல்றோம், கர்ப்பகாலம் 10 மாசம். ஆனா கேலண்டர் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 306 நாள், 10 மாசம் என்பது 306 நாள் வரும். இப்போ 306 நாள் கர்ப்பம் தாங்குகிறார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்ல. 280க்கு மேல விட முடியாது, சர்ஜரி பண்ணி எடுத்தாகணும். அப்ப 270 280க்குள்ள டெலிவரி ஆகணும், நார்மல் டெலிவரி. அப்ப 270க்கு 80க்கு என்ன காரணம் என்றால் 28 தொகுதி ஒரு காரணம். இப்ப 27 இருக்குது. இப்ப 270 ரெடி ஃபார் டெலிவரி. சரி, ஒரு கரு உருவாகின்ற போது தாய் தந்தையுடைய 7 தலைமுறை வினைப்பதிவுகளெல்லாம் கலந்து அதுல எழுச்சி பெற்ற பதிவுகள் தான் ஒரு கருவாக உருவாகணும். இதுவும் அன்றைய நட்சத்திரம் பொருந்தணும், இல்லைன்னா கருவாகாது, ரிஜெக்ட் ஆகும்.
அதனால்தான் சாந்தி முகூர்த்தத்திலேயே கருவாவது உண்டு. வெரி ரேர். 2-3 மாதங்களிலே கருவாவது உண்டு. 10-12 ஆண்டுகளுக்கு பிறகு கருவாவதும் உண்டு. காரணம் என்ன தேடி பார்த்தா இந்த உண்மை புரியும். எனவே வினை பதிவுகளில் எழுச்சி பெற்றனவும் அதற்கு பொருத்தமா நட்சத்திரமும் இணைந்த நேரத்திலே உறவு ஏற்பட்டால் தான் அது கருவாகும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு டெஸ்ட் பேபி ட்ரையல் போடுறாங்க. அது உடனே சக்சஸ் ஆகுதா? ஆகலைன்னா செகண்ட் ட்ரையல், தேர்டு, ஃபோர்த் ட்ரையல். அப்போ ஒவ்வொரு ட்ரையலும் 7 நாள். அப்போ 4 ட்ரையலுக்கு 28 நாள் ஆச்சு. அப்போ ஏதோ நட்சத்திரத்தில் அது கருவாகும். இப்போ சயின்ஸே ப்ரூவ் பண்ணது இல்லையா? நான் சொல்ல 4 ட்ரையல் ஆகுது, அவ்வளோதான். ஏன் ஆகுதுன்னு கேள்வி கேட்டால் தான் புரியும். நட்சத்திர தொகுதிகளே காரணம். எனவே இது உருவாக கர்ப்பகாலம் ஒரு காரணமாச்சா? அதாவது உருவான நட்சத்திரத்திலிருந்து 27 முடிஞ்சு மறுபடியும் அதே நட்சத்திரம் வரணும். இப்படி 10 வட்டம் முடிச்சிங்கன்னா 10 மாதம் கணக்கு. ஆனால் கேலண்டர் கணக்குப்படி 9 மாதம் தான். 270 +ங்கிறது 9 months தானே. அப்போ நட்சத்திரம் கணக்கை வச்சு தான் 10 மாதம் கர்ப்பகாலம் என்று வச்சிருக்கிறோம். சரி, பெண் குழந்தை பிறந்தால் அது 13 வயது முடிந்து 14வது வயதிலே தான் பருவம் அடையும். 40 வயது வரைக்கும் அது மகப்பேறுக்கான காலம். அப்போ 40ல் 13 கழிச்சிட்டிங்கன்னா 27 குழந்தைகளை பெற்றெடுக்கலாம். 270 டேஸ்க்கு ஒரு குழந்தைன்னா 27 குழந்தைகளை பெறலாம் என்பதுதான் குசேலர் கணக்கு. கண்ணனுடைய நண்பன் குசேலன் 27 குழந்தைகளை பெற்றான் கணக்கு. மெடிக்கல் ரெக்கார்டு படி ஒரு பெண்மணி 20 குழந்தைகளை பெற்றிருக்கிறாள். அது மெடிக்கல் ரெக்கார்டில் இருக்கு. ஸோ 27 குழந்தைகளை பெற முடியும். இது 2வது. 3வது, அந்த பெண் குழந்தை பருவமடைகிறது பாருங்க 14 வயசுல. 27 நாட்கள் முடிந்து 28ஆம் நாள் விலக்காகும். இதுதான் ஹெல்த்தி யூட்ரஸ், ஆரோக்கியமான கருப்பை என்றால் 28ஆம் நாள் விலக்காகும். இது 3வது. 4வது, ஜீவன்களின் நுண்ணுயிர் முதல் கொண்டு மனிதனுடைய உணர்ச்சி விளிம்பின் வரைக்கும் 40 ஃப்ரீக்வன்சி தானே, 1 to 40 cycles per second. அதில் பீட்டா ஃப்ரீக்வன்சி 40 into 40, 27 அலைகள். அப்போ இந்த 4 இடத்திலேயும் 27 நிச்சயமானதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் தவிர வேற என்ன சொல்ல முடியும்? அதனால்தான் ஜென்ம நட்சத்திரம் ஏன் குறிப்பிடுறாங்க? அந்த நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய ரசாயனங்கள், அதாவது அந்த அலைகள் ஏற்படுத்துகின்ற ரசாயனங்கள், இது நம்முடைய குணங்களை நிச்சயிக்கின்றன. அதெல்லாம் என்னென்ன நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்ன மாதிரி குணங்களை வைத்திருப்பார்கள் என்பது ஒரு பொது கருத்து. பிறகு அவருடைய வினை பதிவுகளுக்கு தகுந்தாற் போல சற்றே முன்ன பின்ன இருக்கும். ஆனா பொதுவாக இந்த கருத்து பொருந்தும், எல்லோருக்குமே பொருந்தும். அதனால்தான் என்ன சொல்லுவாங்க, நட்சத்திர பலன் அப்படிம்பாங்க ஜோதிடத்துல. அப்ப ஒரே நட்சத்திரத்தில் பிறந்த எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணுமேன்னு கேட்டா இல்ல, இது கூட கர்ம பலன் அப்படிம்பாங்க. அப்படி இல்லை, நட்சத்திரத்தை தேர்வு செய்வதே கர்ம பலன் தான். ஆனா கர்ம பலன் தான் முக்கியம், நட்சத்திர பலன் 2வது. ஆனா கருவான பிறகு நட்சத்திரனுடைய தாக்கம் முதன்மையானது. பிறகு நவக்கோள்கள், பூமியுடைய பஞ்சபத சேர்க்கை நம்ம உடலாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்படி 7 தாதுக்களால் ஆன உறுப்புகள், அது பஞ்சபூதங்களால் ஆனவை, எல்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் இந்த உடல். இதிலே 27 நட்சத்திர தொகுதிகளின் தாக்கத்தால் கருவாவதும் பருவம் அடைவதும்
கர்ப்பகாலம் அமைந்ததும் பிறகு வாழ்ந்த அனுபவங்கள் எல்லாமே இந்த 27 அலைகளுக்குள் அடங்கி போனதும் இந்த 4 ரகசியங்களை நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது நட்சத்திர தொகுதிகளே முக்கியமான இடத்தை வகிக்கின்றன. இதுல வான்காந்தம் ஜீவகாந்தமம் ஆகிய அந்த சிறப்பிலே. எனவே வான்பொருளாம் காந்தமது பஞ்சத்தன் மாத்திரையாய் வாழும் உயிரில் மனமுமாய் இயங்க கண்டேன். மனம் என்பது அனுபவங்களின் பிரதிபலிப்பு. ரெண்டும் கிடையாது, ஒன்று மட்டும்தான். அனுபவங்கள் உள்ளே பதிகின்ற உள்நோக்கி போகுது பாருங்க, அதற்கு உள்ளம் என்று பேர். அம் என்றால் காந்தாற்றல், பிரணவ பொருள். உள் அம், உள்ளம். அப்போ கருமயத்தை நோக்கி உள்ளே போகின்ற போது அதற்கு உள்ளம் என்று பேர். கருமயத்தோடு கலந்து விட்டால் அதுக்கு ஆத்மான்னு பேர். ஆத்மாவிலிருந்து பிரதிபலிப்பாக அனுபவங்கள் வெளியே ஜீவாந்தத்தோடு கலப்புற்று வெளியே வருகின்ற போது மனம் என்று பேர். அந்த அலைகள் மூளையிலே மோதிய விட்டால் எண்ணம் என்று பேர். மூளையின் கட்டளைப்படி புலன்கள் செயல்பட்டால் செயல் என்று பேர். அதுக்குரிய விளைவு மீண்டும் கருமயத்திலே பதிவாகும். இப்படி அனுபவங்கள், உள்ளம், ஆத்மா, மனம், எண்ணம், செயல்கள், சொல், செயல்கள். இதுதான் ஜீவாந்தத்தினுடைய சரித்திரம். இப்படி வான்பொருளாம் காந்தமது பஞ்சத்தன் மாத்திரையாய் வாழும் உயிரில் மனமுமாய் இயங்க கண்டேன். மேன்மையான இவ்வரிசைகளின் காந்த ஆற்றலுக்குள் மிகச்சிறந்த இறைநிலையும் அறிவும் ஒன்றாய் கண்டேன். இப்போ வெளிவந்தது காந்தம், உயிராக கூட்டியதும் காந்தலைகளே தான். அந்த காந்தத்திற்கு உட்பொருள் என்ன? ஈர்ப்பு, விலக்கல் என்ற 2 பண்புகள். விலகியது எது? உள்ளே போனதை விலகி வெளியே வந்தது. அப்போ உள்ளே போனது என்ன? அதுதான் அறிவு, இறைநிலை. இந்த இயக்கத்தை உணர்கின்ற போது எப்படி இறை துகளே விண்ணாகி இறை துகளே கரைந்து வான் பஞ்ச தன்மாத்திரை ஆகிறதோ, அதே போல ஜீவன்களிலே ஜீவகாந்தமே உயிராகி உயிரின் சுழற்சியில் ஜீவகாந்தம் வெளிப்பட்டு தன்மாற்றம் அடைந்து ஐம்புலன் உணர்வுகளாகவும் அவற்றை பதிந்து பிரதிபலிக்கின்ற ஆத்மா, அதிலிருந்து வெளிப்பட்ட மனமாகவும் அதுவே எண்ணம், சொல், செயலாகவும் வளர்ச்சி பெறுகின்ற பரிணாம நியதிகள். இப்போ இதெல்லாம் தெளிவாக விளங்கி கொண்ட பிறகு யாராவது சனி பயிற்சிக்கு பயப்படுவோமா? இல்லை சனி பயிற்சி வந்துச்சுன்னு சந்தோஷப்படுவோமா? ஒன்றும் இல்லை. எந்த கோளும் நமக்கு துன்பம் தருவதும் இல்லை, இன்பம் தருவதும் இல்லை. கோள்களின் வேலை நம்மை உடல் என்ற குழந்தையாக வளர்த்தெடுத்ததோடு அந்த கோளுடைய அமைப்பு முடிஞ்சு போகுது. அது வாழ்க்கையை பாதிக்காது. எனவே இது புரியாத ஜோதிடர்கள் கோள்கள் தான் மனிதனை ஆட்டி வைக்கின்றன பேசுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. கோள்கள் என்ன பண்ணுது? உள்ளே பதிந்ததை வெளியெடுத்து காட்டும். இப்போ சனி சொல்றாங்க, சனி என்ன செய்யுது? உள்ளே இருக்கிறது வெளியெடுத்து காட்டும். சரி, 7.5 சனின்னு பயப்படுறாங்க, பொங்கு சனி, மங்கு சனின்றாங்க. தொடர்ந்து 3 நட்சத்திர காலங்களில் 2.5 வருஷம் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் நம்முடைய கர்மயத்திலே ஊடுருகின்ற போது அதிலே உள்ள நல்வினை பதிவுகளை மட்டுமே எடுத்து வெளியே போடும். பாசிட்டிவ்.
அதுவே மறு கோணத்தில் போகிற போது அதுக்கு நெகட்டிவ் மட்டுமே எடுத்து வெளியே போடும் துன்பங்கள். இப்போ பதிவு நம்ம கிட்ட இருக்குது. சனி என்ன பண்ணுச்சுங்க, இருந்ததை வெளிப்படுத்துவதற்கு அதனுடைய அலைகள் செயல்படுகின்றன. இப்போ உள்ள போட்டது யாரு? அறம் சார்ந்தே வாழ்ந்து விட்டால் சனி இந்த பக்கம் இருந்தா என்ன, அந்த பக்கம் இருந்தா என்ன, உள்ள இருக்கிறது ஒன்லி பாசிட்டிவ், புண்ணியம் மட்டுமே உள்ள இருக்குது. இப்போ சனி எங்க போனாலும் நமக்கு துன்பம் தர முடியாது. காரணம், என்னுடைய கருமையத்திலே புண்ணியங்கள் மட்டுமே இருக்கின்றன. 7 தலைமுறைகளாக நாங்கள் யாருக்கும் எந்த வகையிலையும் துன்பம் தந்தது கிடையாது. அதனால் அந்த 8வது குழந்தைக்கு வாழ்க்கையில் துன்பங்களே வராது. அதனால கோள்கள் காரணம் இல்லை, நம்முடைய வினை பதிவுகளே காரணம். அதை புரிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் நன்மை தரும் நவக்கோள்கள், நட்சத்திர கூட்டம் இல்லையா? நட்சத்திரங்கள் சில குணங்களை உருவாக்குது. அந்த குணங்களையும் நாம் ஆராய்ந்து பார்த்து அருகுண சீரமைப்பின் மூலமாக பக்குவப்படுத்திக் கொள்ளலாம். ஏன்னா நட்சத்திரங்கள் எந்த வகையான குணங்களை கொடுத்தாலும் அந்த குணங்கள் எல்லாமே சத்துவ ரஜஸ் தமம் 3 வகையில பிரிக்கிறாங்க கீதையில. 6 தீய குணங்களாகவும் 6 நற்குணங்களாகவும் மகர்ஷி பிரிக்கிறாங்க. இந்த குணங்கள் எல்லாம் நிர்குணமாக்குகின்ற பயிற்சி தான் ஆன்மீகம். தமசை ரஜசமாக்கி, ரஜசை தமசாக்கி, இது சத்துவமாக்கி, சத்துவத்தையும் கடந்த நிலை நிர்குணம், நோ மைண்ட் ஸ்டேட். குணம் கடந்த குணாதீத நிலை. அந்த குணாதீத நிலை தான் ஞானம் பெற்ற நிலை. இப்ப குணம் கடந்த பிறகு, ஞானம் பெற்ற பிறகு எங்க துன்பம் வரும் சொல்லுங்க? ஏதும் நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால் இந்த உடல் பிறப்பதற்கே நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம். அவையில இல்லைன்னு உடம்பு இல்லை, பிறப்பும் இல்லை, ஜீவன்களும் இல்லை, நாமும் இல்லை. அப்ப அது எப்படி நமக்கு கெடுதல் செய்யும்? அந்த ஏற்றத்தாழ்வுகள் கோணம் மாறுகின்ற போது உடல் உபாதை வரும் இல்லையா? எக்ஸஸ் டெபிசிட் வரும். ரசாயனங்களுடைய ஏற்றத்தாழ்வுகளே நோய்கள். அப்ப தாழ்வாக இருந்தா பிளஸ் கூடுதலாக அதுல நிறைக்கணும். அதிகமாயிடுச்சுன்னா கொஞ்சம் எடுக்கணும். தனது குறைபாட்டுக்கு தானே பொறுப்பாகி அதற்கான தீர்வை தந்தது இயற்கையுடைய அறிவு, அறிவின் கருணை. அதுதான் மூலிகை வைத்தியங்கள், சித்த, ஆயுர்வேதிக், ஹோமியோபதி. அப்ப இயற்கையே தன்னுடைய தவறுக்கு ஒரு பரிகாரம் செஞ்சு கொடுத்துருக்கு இல்லையா? அப்ப மனிதன் தவறுகளை மட்டுமே செஞ்சுக்கிட்டு போனா எப்படி? அதனால் இயற்கையிலேயே விதிவிலக்கே கிடையாது. அது அதுக்கான குறை இருக்க செய்யும். குறையை நிறைவு செய்வதற்கு அதுவே இறைச்சி பெற்று நமக்கு மூலிகைகளாகவும் தந்திருக்கிறது. அப்போ இயற்கை விதிப்படி, தேவ நீதிப்படி மனிதன் என்பவன் எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்தவன். எந்த வகையிலையும் இவனுக்கு பிரச்சனைகளும் கிடையாது, நோய்களும் கிடையாது. அப்படிப்பட்ட அற்புதமான பிறப்பாக வந்தவன் இப்படி தாழ்ந்து போனதுக்கு காரணங்கள் என்ன என்றால், இந்த நான் யார் என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் கண்ணில் படுகின்ற சிலைகளையே கடவுள் என்று நம்புவதால் வந்த சிக்கல். இதிலிருந்து வெளியே வராம உண்மையான மாற்றத்தை யாரும் சந்திக்க முடியாது, சந்தித்ததாக சரித்திரமும் கிடையாது. எனவே மகர்ஷியுடைய கருத்துக்கள் மிக அற்புதமான தெளிவான சிந்தனை தருகின்றன. இதெல்லாம் பயன் கொண்டு இந்த பிறவியினுடைய பயனை, துன்பத்தை குறைத்து, துன்பம் குறைந்தால் அந்த இடத்திலே இன்பமே சூழும். இயற்கையுடைய நீதியே இன்பம்தான். எனவே நம்முடைய கடமை துன்பத்தை குறைத்து கொண்டால் போதும், தீய செயல்களை குறைத்து கொண்டால் போதும்.
எனவே இனி மேற்கொண்டு யாருக்கும் எந்த வகையிலையும் எந்த உயிருக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று வாழ்வதே அற வாழ்க்கை என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்வளமுடன் ஐயா. அருமையான ஆழ்ந்த விளக்கம். உள்ளே செல்லும் போது உள்ளம், பதிந்த பிறகு ஆன்மா, வெளிப்படும் பொழுது மனம், மூளையில் மோதி எண்ணம், ஐம்புலன்களின் மூலம் செயல், மீண்டும் அனுபவமாகி திரும்பவும் அப்படியே உள்ளுக்குள்ள சுழன்று அருமை. மகிழ்ச்சி ஐயா. நன்றி ஐயா. வாழ்வளமுடன். வாழ்க வளமுடன். தொடர்ந்து சிறப்பாக விளக்கம் வழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேல்சாமி ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் மீது வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி முத்துச்சுடர்குடி வெங்கடேஸ்வரனம் அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி கற்பகவள்ளி சக்கிமுத்துவம் அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் வழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் மின்னாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நீரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் வேண்டுமாம், உரையாய காந்த அலை மனமாம் உயிருடைய மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மாபிரம்ம ஞானமாம். கொள்கை. உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி அனிதா கருப்புசாமி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்பு இருக்குதுங்களா? சரி. பாடுறேங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும்,
நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி இல்லையா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கிய பாடல்கள் பாடிய அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணப்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைவிடம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.